கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீகா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டாரு. சரியா? நம்ம தேவனை மாதிரி நம்ம தேவனுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. நம்ம தேவனுக்கு நிகர் தேவனே, இயேசு கிறிஸ்துக்கு நிகர் இயேசு கிறிஸ்துவே. சரியா? சர்வத்தையும் படைச்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து. அப்ப தமது சுதந்திரம் அப்படின்னா என்னதுன்னா, நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நம்மளுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கு, அது நம்முடைய சுதந்திரம். சரியா? சுதந்திரம்னா அதான் சுதந்திரம், பிள்ளைகள் தான் சுதந்திரம். சரியா? அப்போ அந்த சுதந்திரம், அந்த பிள்ளைகளை கத்துறது, ஒரு தகப்பன் தன் சுதந்திரத்தை எப்படி காப்பாற்றிக்கிறான்னா, அவன் பிள்ளை தான் என்ன செய்யும், சின்ன பிள்ளைல ஸ்கூலுக்கு போவோம் வரும், அப்பா தான் நோட்டு புக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு, எல்லாமே பிள்ளைல அனுபவிக்கும். அந்த பிள்ளைகளுக்கு யார் கொடுப்பா? அப்பா தானே வாங்கி கொடுக்க முடியும். அதுமாதிரி வாங்கி கொடுக்குறான். அது பெரிய பிள்ளை ஆகி ஒரு 20 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளை சொல்லுது, நீ எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லு. அந்த பிள்ளை என்ன சொல்லுது? எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, உனக்கு தெரியாதுப்பா, நான் படிச்சிருக்கேன்ப்பா, எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி அந்த அப்பாவை மன வருத்தத்துக்கு ஆளாக்குறான். அந்த அப்பாவை மன வருத்தத்துக்கு ஆளாக்கி அப்பாவை ரொம்ப வருத்தப்படுத்தி பார்க்குறான். ஆனாலும் அப்பாவுக்கு என்னன்னா சுதந்திரம். பிள்ளை என்ன பாடுபடுத்தினாலும் அப்பாவுக்கு பிள்ளை சுதந்திரம். அப்போ அந்த பிள்ளை அந்த அப்பா என்ன செய்ய மாட்டாரு? வெறுக்க மாட்டார். சரியா? வெறுக்கவே மாட்டார். சுதந்திரத்தை யாராவது வெறுப்பாங்களா? வெறுக்கவே மாட்டாங்க. சுதந்திரத்தை வெறுக்க மாட்டாங்க. சரியா? பிள்ளை புரியாம பேசுறான், வயசு கோளாறுல பேசுறான் அப்படின்னு அப்பா என்ன செஞ்சுக்கிடுவாரு? புரிஞ்சுக்கிட்டு அவனை மன்னிச்சு விட்டுருவாரு. சரியா? மன்னிச்சு விட்டுருவாரு. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு 20 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு ஆகும். ஆனாலும் தகப்பன் அந்த பிள்ளை மேல கோவமே வைக்க மாட்டார். சரியா? என்ன பேசுறாங்க? அப்பா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா அப்படின்னு அந்த பிள்ளை வந்து தகப்பன்ட்ட சொல்லும். அப்ப தகப்பன் என்ன சொல்லுவாரு? பிள்ளை எல்லாம் அப்படிதான் இருக்கும், நீ என் சுதந்திரம்ப்பா, நான் சேர்த்து வச்சிருக்கிறது பூரா உனக்கு தான் கொடுக்க முடியும், அடுத்த பிள்ளைக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. பிள்ளை திட்டினாலும், பிள்ளை சம்பாதிச்சு பண்ணி கொடுத்தாலும் சம்பாதிக்காட்டாலும் அப்பா பிள்ளைக்கு தான் கொடுப்பாரு. சரியா? அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து. அப்போ நம்ம தேவன் என்ன செய்தாரு? தேவன் சொல்றாரு, நான் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன், நீங்க எல்லாம் பிள்ளைகள் தான், என் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரராகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப தேவனுடைய நாமத்தை நம்பி இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுதாங்க. சரியா? இயேசுவை நம்பினாலே தேவனுடைய பிள்ளை தான். இயேசுவை நம்பினாலே தேவனுடைய பிள்ளை தான். அப்ப அவர் பிள்ளை எப்படி இழப்பாரு? பிள்ளை இயேசு கிறிஸ்து தான் படிக்க வச்சிருப்பாரு, எல்லாமே வச்சிருப்பாரு. அந்த பிள்ளை கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? படிக்கிற வரைக்கும் ஒன்றும் சொல்லாது, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை சொல்லும். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? கர்த்தர் மேலே ஒரு வெறுப்பு, கர்த்தர் மேலே பிள்ளைகள் கர்த்தர் மேலேயே வெறுக்கும். ஒரு பெற்றவங்களெல்லாம் எங்கே வைக்கணும்னு நம்மளை புரிஞ்சுக்கிடணும். அப்போ கர்த்தர் தான் நம்மளை ஜீவனை கொடுத்து இன்னைக்கு வரை காப்பாத்துறாரு. சரியா? தன் பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் அவன் அதை செஞ்சுட்டா இவன் இதை செஞ்சுட்டான்னு ஒரு நல்ல தகப்பன் அதே நினச்சிட்டு இருக்க மாட்டான். சரியா? எப்படி நான் பிள்ளைகள் அவருடைய சுதந்திரம்,
ஒரு தகப்பன் தான் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் தான் சுதந்திரத்தை அவன் இழக்க மாட்டான். எப்பா என் சொத்துப்புற உனக்கு தான் சரியா, நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என் சொத்துப்புறம் உனக்கு தான், அடுத்தடுத்து கொடுக்க மாட்டான். அவன் சுதந்திரத்தை பிள்ளைக்கு கொடுக்குறான். அவன் தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு அவன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்தை பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறான். சரி, அதே மாதிரி தான் தகப்பன் என் நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள் என்னுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ இயேசு நம்புகிற யாவருமே கர்த்தருடைய சுதந்திரமா இருக்கிறாங்க, கர்த்தருடைய சுதந்திரமா இருக்கிறாங்க. அதனால கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை மீறுதலை மன்னிச்சு விடுவிக்க போறாரு. சரியா, தகப்பன் தான் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியும். சரியா, பிள்ளை தான், தகப்பன் தான். சரியா, அதே மாதிரி தான் தேவன், நம்முடைய தேவன் தான், நம்ம பிள்ளைகள் தான் நிறைய தவறு பண்ணியிருக்கிறோம். அதனால வருத்தப்பட்டாலே தகப்பன் என்ன செய்வார், நான் உன்னை காப்பாத்துறேன்னு தான் சொல்லுவார். அதனால கர்த்தர் சொல்வாரு, மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஃபுல்லாக நம்முடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. சரியா, மனிதனுடைய மீறுதலில் வந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கலைன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. நம்முடைய பாவ கயிறு உச்சியிலேருந்து உள்ளாங்கால் வர கட்டிடும், அங்கிட்டு இங்கிட்ட அசைய முடியாது. அப்போ சுவாசம் விடுகிறதே தேவனுடைய கிருபையினால. சரியா, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தமே நம்மளை இன்னைக்கு வர விடுதலையாக்கி சுதந்திரமா மூச்சு விட வைக்கி. கர்த்தருடைய கிருபை உள்ள தேவன் நம்முடைய தேவன். சரியா, இயேசு கிறிஸ்துக்கு நிகர் இயேசு கிறிஸ்துவே. சரியா, அவர் சொல்றாரு, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கு கோபம் வைய. இயேசு கிறிஸ்து கிருபை. சரியா, நம்ம பிள்ளைகளுக்கு அப்பா எப்படி கிருபையா இருக்கிறது போல தகப்பன் பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்ய விரும்புகிறார். சரியா, விரும்புகிறார், என்ன ஆசைப்படுறாரு. நம்ம தகப்பன் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தகப்பனாகி இருக்கிறார். நம்மளை ஆதி முதல் இன்று வரை தேய்ச்சி வருகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சரியா, இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பிரியன்னு சொல்றாரு. இங்க வசனத்துல சொல்றாரு, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கு கோபம் வையார். சரியா, ஒரு தகப்பன் தயவுல தான் பிள்ளை வளர்ந்துருக்கும். அவன் ஒரு காலகட்டத்தில் ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு தகப்பனை பார்த்து பிள்ளை கேட்குறான். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அறிஞ்சவங்களும் கர்த்தர் எத்தனையோ திருப்பி நம்மளுக்கு கிருபையாக நம்மளை பாதுகாக்கிறாரு. ஆனாலும் தகப்பனை மறந்து ரொம்ப தூரம் போயிருந்தோம். தகப்பனை மறந்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. சரியா, நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அப்ப கிருபையை நம்ம பற்றி கொள்ளணும். கிருபையை நம்ம அள்ள தட்டக்கூடாது. சரியா, கர்த்தரை வந்து மன்னிக்க தயபரத்தவரா இருக்கிறாரு. பிள்ளை மேல கர்த்தர் கோபமே வைக்க மாட்டாரு. சரியா, ஆனாலும் நம்ம கிருபைய அள்ள தட்டாதபடி கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தாவே, உங்களுடைய கிருபையில தான் நான் இன்னைக்கு வர உயிர் வாழ்கிறேன். உங்களுடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுமே தவிர உமக்கு சஞ்சலப்படுத்த மாட்டோம். சரியா, கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடாது. சரியா, கிருபை. ஒரு ஆள் வந்து வழியே வந்து உதவி செய்து, ஒரு மனுஷன் கஷ்டப்படுது, ஆனால் வழியே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒருத்தன் உதவி செய்யறானா அவனை எவ்வளவு தூரம் நீ கேவலப்படுத்துவ? தகுதியே இல்லாத உனக்கு ஒருத்தன் உதவி செய்யறான், அப்ப அவனை நீ துன்பப்படுத்தினா அப்புறம் அவன் உன்னோட என்ன செய்வான்? இவனுக்கு அறிவு இல்லாதவன், இவன்கிட்ட என்னதான் செஞ்சாலும் அவனுக்கு பலன் இல்லை, திருந்த மாட்டேங்கான அவன் ஒன்றை விட்டு ஓடி போவான். அதே மாதிரி தான் கர்த்தருடைய கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓயாம அலட்சியம் பண்ணக்கூடாது. சரியா, அலட்சியம் பண்ணாம கர்த்தருடைய கிருபையை நம்ம காத்துக்கொள்ளணும், தக்க வைத்துக் கொள்ளணும். சரியா, அவர் திரும்ப நம்ம இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் கர்த்தர் என்ன செய்தாராம், சமுத்திரத்துல போட்டு விட்டு அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்த பலவராக இருக்கிறாரு. அதனால யாருமே நிறைய நான் பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தர் இனிமேல் என்னை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
சரியா? கர்த்தர் அவர் தகப்பனாக இருக்கிறார், அவருடைய சுதந்திரத்தை இழக்க மாட்டார். சரியா? அதனால் அவருடைய கிருபையை நம்ம போற்றணும். கர்த்தருடைய கிருபையில் தான் ஒவ்வொரு நாளும் நான் நிலைநிற்கிறேன். கர்த்தருடைய கிருபையை நம்ம பாடி கொண்டாடணும். சரியா? கர்த்தர் மேலே கர்த்தர் நம்ம பாவங்களெல்லாம் கடலின் சமுத்திரத்தில் போட்டு விடுவார். அதனால் பாவம் செஞ்சுட்டேன் நான் திரும்ப இயேசுகிட்ட போக மாட்டேன், நான் திரும்ப சர்ச்சுக்கு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு கிருபையை நம்ம வீணாக போக்கடிக்கக்கூடாது. சரியா? கிருபையை கர்த்தர் கிருபை மன்னிக்கு தயப்படுத்தவராக இருக்கிறார். நீ போய் சர்ச்சில் போய் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நீ என்ன செய்யலாம்? கர்த்தாவே நீர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் உண்மை நான் தேடி வந்திருக்கிற ராஜா, என்னுடைய பாவங்களெல்லாம் நீக்கப்படி எனக்கு புது வாழ்வு தந்து என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு புது வாழ்வை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அதனால் இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாவரும் கர்த்தருடைய கிருபையை எண்ணி அவர் போற்றி கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வாராக. நீங்கள் கர்த்தரை போற்றுங்க, அவருடைய கிருபையை போற்றுங்க. கர்த்தர் உங்களை புது வாழ்க்கை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாருக்கும் கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.